ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரீன் தமிழா. நம்ம மூவியில் லவ்வர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பொறுத்த மாதிரி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லவ்வர் 2024 தமிழில் தேட்டர் வெளியான ஒரு எமோஷனல் ஃபீல் குட் மூவி. விருபுராம் வியாஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மணிகண்டன், ஹரிப்பிரியா, கருணா மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்தில் ஹீரோ ஹீரோயின் எப்பவும் போல காலேஜ் இருந்து லவ் பண்ணுவாங்க. படிப்பு முடிச்சுட்டு ஹீரோயின் ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி படத்துடைய ஹீரோ படிச்சு முடிச்சுட்டு நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 லட்சம் ரூபாய அந்த சொந்த தொழில நஷ்டம் பண்ணிடுவாரு. இதெல்லாம் ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு, சரக்குக்கு அடிமையாயிருவாரு. அப்படியே ஹீரோயினை சந்தேகப்படுறது, இப்படி அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒரு தப்பான ஆக்டிவிட்டிஸா இருக்கும். இது அப்படியே தொடர்ந்துட்டே போகும். இதனால ஹீரோயின் 2 பேத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்படும். 2 பேர் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப இறுதியில இவங்க 2 பேர்த்தோடைய வாழ்க்கை எப்படி ஆச்சு, இவங்க பிரிஞ்சாங்களா இல்லையா, இல்ல ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா, இறுதியில என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்துடலாம். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னாவே மணிகண்டன் அவங்களுடைய ஆக்டிங் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி படம்லாம் குட் நைட் படம்லாம் பார்த்துருப்போம், சும்மா பின்னி படம் எடுத்துருப்பாரு. அதே மாதிரி கேரக்டர் இந்த படத்துல இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவும் இவருடைய ஆக்டிங் சூப்பரா இருக்கு. செம்மையா மனசு அப்படியே பின்னி பெடல் இருக்காரு. யதார்த்தமான ஒரு நடிப்பு வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல ஹீரோயின் பார்த்தா ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரில. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம், இந்த படம் தான் அறிமுகம். சும்மா வேற லெவல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஹீரோனுடைய அந்த அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ், அந்த க்ளோஸ் அப் காட்சிகள்லாம், முகபாவெல்லாம் செம்மையா இருக்கு. ரொமான்டிக் சீன்ஸ், அந்த எமோஷனல் சீன்ஸ், இப்படி எல்லாத்துலயுமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் 2 பேருடைய கெமிஸ்ட்ரி பத்தி செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது. அதை வச்சு எல்லாரும் வந்து செம்மையா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஏன்னா டைரக்டர் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவலான ஒரு அந்த ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துல அனாவசியமான கேரக்டர் எதுவுமே இல்லை. படத்துடைய ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் ரொம்ப காமெடியா கொண்டு போயிருக்காங்க. அது மணிகண்டன் அந்த டைம் ஆஃப் காமெடி ரொம்ப கிளிக் ஆயிருக்கு. அவர் பார்த்தா மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே அந்த டைம் ஆஃப் காமெடி பண்ணுவார். அது இந்த படத்துல செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் அந்த காலேஜ் லைஃப்ல வந்து இப்படிலாம் காமெடி கொண்டு போக முடியும், அப்படிலாம் செம்மையா கொண்டு போயிருக்காங்க. காலேஜ் லைஃப்ல இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ஸ்கிரீன்ல நம்ம என்கேஜா வச்சிருக்காங்க. அடுத்தடுத்து என்னடா ஒரு இன்ட்ரெஸ்டான இப்படி போயிட்டு இருக்கு, செம்மையா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. சான் ரோல்டன் இவங்களுடைய பிஜிஎம் சொல்லி ஆகணுங்க. இந்த படத்துல மொத்தம் 8 பாட்டு. எனக்கு 8 பாட்டுமே சூப்பரா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல பாட்டு கேட்ட ஒரு ஃபீல இந்த படத்துல இருக்கு. ஏன்னா ஒரு பிஜிஎம் மியூசிக் சும்மா தம்மு தும்முலாம் அந்த மியூசிக்ல இல்ல. கரெக்டா பாட்டுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு அப்படியே பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த சீனுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. ஒரு எமோஷனலா ஒரு மியூசிக் வரும், அப்படியே ஒரு ரொமான்டிக்னா அதுக்கு தகுந்த ஒரு மியூசிக், இப்படி மியூசிக்கை ரசிக்கலாங்க. அந்த அளவுக்கு செம்மையான ஒரு தரமான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் கடைசி வரையும் சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. ஸ்ரேயஸ் கிருஷ்ணா அவங்களுடைய சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு சூப்பரா இருக்கு. முதல்ல இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரா இருக்கு. இப்போ இந்த படத்துடைய மைனஸை பார்த்துடலாம். இந்த படத்துடைய மைனஸ் செகண்ட் ஆஃப் தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக கொடுத்துட்டு செகண்ட் ஆஃப் எதுக்கு இப்படி அம்பம் விட்டாங்கன்னா தெரியல. ஏன்னா செகண்ட் ஆஃப் வழக்கமாக நம்ம பார்த்து பழகின அதே சீன்ஸ் தான். எப்போ போல ஹீரோ வந்து சரக்குக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. அடிக்ட் ஆனோன்னா என்ன ஆகும், சந்தேக புத்தி. இதே மாதிரி தான் நிறைய படத்தில் நிறைய ஹீரோ இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே வழக்கமான டெம்ப்ளேட்ல எடுத்து வச்சிருக்காங்க. அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்த மாதிரி கொஞ்சம் என்கேஜாக கொடுத்துக்கலாம். படத்துடைய லென்த் ரொம்ப அதிகமாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ல முடிச்சிருக்கலாம். கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கணும். அதை கொஞ்சம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் கோட்டை விட்டாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்கலாம். படத்தில் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இன்னும் பெட்டரா பண்ணி தான் நல்லா இருக்கும்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் ஒரு ஆவரேஜா ப்ரிடிக்டபிளா அப்படின்னு தான் வந்திருக்கு. அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சு ஒரு நல்ல ஒரு என்கேஜான ஒரு ஸ்கிரீன் ப்ளே கொடுத்துக்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்தை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தத்தில் படம் எப்படி சூப்பராக இருக்கலாம், சுமாராக இருக்கலாம். இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியும் சந்திப்போம். உங்களிடமிருந்து உங்கள் கவி பாரதி.